லம்போ ஒரே நேரத்தில் 3 பாடிகார்ட்ஸை தூக்கி கீழே தள்ளி அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பாதங்களை உடைத்தான். கீழே விழுந்தவர்கள் எல்லோரும் வழியில் கதறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிவாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பொறுக்க முடியாத வாசுதேவன் உடனே தனது போனை எடுத்து டயல் செய்தார். அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கே ஒரு 20 பாடிகார்ட்ஸ் வந்து நின்றார்கள். லம்போவிடம் அடி வாங்கிய ஆட்கள் எல்லோரும் பயத்தில் ஒதுங்கிக் கொண்டார்கள். வாசுதேவன் அழைத்து வந்த 20 பாடிகார்ட்ஸும் அங்கே வந்து விக்ரமையும் லம்போவையும் சுற்றி வளைத்து நின்றார்கள். அவர்களை பார்த்ததும் வாசுதேவன் மூர்த்தியின் முகத்தில் ஒரு ஏளனமான புன்னகை வெளிப்பட்டது. அவங்க 2 பேரையும் கொடூரமா கொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் என்னோட பொண்ணு காலையும் பையன் கார்த்திகோட காலையும் விழுந்து கிஞ்சி மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை உயிரோட விடுறேன். இல்லனா உங்களோட சாவு இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று வாசுதேவன் ஏளனமாக அவர்களை பார்த்து எச்சரித்தார். வழக்கம் போல் அதற்கு விக்ரமின் முகத்தில் இருந்து புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது. ஓ மை காட், இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்க எல்லோரும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். வர்தன் அங்கே 2 பாடிகார்ட்ஸுடன் அங்கே வந்து கொண்டிருந்தான். கீழே சண்டை போட்டுக்கொள்ளும் சத்தம் கேட்டு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வர்தன் வேகமாக கீழே ஓடி வந்தார். அங்கே மூர்த்தி கோபமாக நின்று கொண்டிருக்க அவருடைய பாடிகார்ட் சிலர் கீழே விழுந்து கிடந்தார்கள். புதிதாக வந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் விக்ரமையை கோபமாக பார்த்தபடி நின்றிருந்தார்கள். ஆனால் விக்ரம் அங்கே இருந்த ஒரு சேரில் கூலாக பிளாக் டீ குடித்துக் கொண்டிருந்தான். வர்தனுக்கு அங்கே நடந்ததையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் மெதுவாக அருகில் வந்தார். அப்போது வாசுதேவன் மூர்த்தி வர்தனை பார்த்து, கமான் வர்தன், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. யார் இந்த விக்ரம்? உங்களோட கெஸ்ட் தானே? அவன் என்னோட பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கான். அவனோட பாடிகார்ட் என் பையன் கார்த்திக் அடிச்சு மூக்க உடைச்சிருக்கான். இதெல்லாம் என்ன? உங்களோட கெஸ்ட்ங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். இதுக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும். உடனே அவனை இந்த இடத்தை விட்டு வெளியே துரத்துங்க என்று கோபமாக வர்தனை பார்த்து சொன்னார் மூர்த்தி. உடனே வர்தன் முகத்தை சுழித்தபடி மூர்த்தியை பார்த்து, மிஸ்டர் மூர்த்தி, நீங்க என்ன பேசுறீங்க? மிஸ்டர் விக்ரம் நம்மளோட கெஸ்ட், அவரை இப்படியெல்லாம் பண்ணலாமா என்று கேட்டார். நிரஞ்சனோட பிரஷரை தாங்க முடியாம விக்ரமின் கிட்ட உதவி கேட்டு வந்தார். ஆனா அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணல. அவரு தான் எனக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விக்ரம வச்சு எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மூர்த்தி எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கேன். விக்ரம் மாதிரி ஒரு தைரியமான ஆளு தான் நிரஞ்சன் எதிர்க்க முடியும். அவரை விட்டா வேற யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது என்று வர்தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். வர்தன், நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? இந்த விக்ரம் என்னோட பொண்ணை ரொம்ப கேவலமா நடத்தியிருக்கான். கார்த்திக் அடிச்சிருக்கான். அப்படி இருக்கிறவனை நான் எப்படி சும்மா விட முடியும் என்று கோபமாக கேட்டார் வாசுதேவன் மூர்த்தி. வர்தன் அந்த நேரத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள நினைத்தார். அனிஷாவை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தார். அனிஷா நடந்த எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொன்னாள். அதை புரிந்து கொண்ட வர்தன் மூர்த்தியை பார்த்து, மிஸ்டர் மூர்த்தி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மிஸ்டர் விக்ரம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஒரு ஜென்டில்மேன். மிஸ்டர் விக்ரம் உங்க பொண்ணை தொடல. அவர் எதுவும் தப்பா நடந்திருக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னார் வர்தன். அதை கேட்டதும் வாசுதேவன் மூர்த்தியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. என்ன வர்தன், கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் நடக்காம என் பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றதுக்கு அவ என்ன லூசா? உண்மையிலேயே யார் இந்த விக்ரம் என்று கேட்டார். வர்தன் விக்ரமை இவ்வளவு நம்புவார் என்று மூர்த்தி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. விக்ரமை பற்றி வர்தன் சொன்ன எதுவும் மூர்த்திக்கு புரியவில்லை. அங்கிள், நீங்க எல்லாரும் இந்த விக்ரமால பெருசா ஏமாற போறீங்க. அவன் ஒரு ஃப்ராடு. என்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டான். ஆனா உங்க முன்னாடி எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான். நீங்க என்ன நம்புங்க அங்கிள். நான் சொல்றது எல்லாமே உண்மை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு ஆர்யாவை அவன் காப்பாத்தினது கூட ஒரு டிராமாவா இருக்கலாம். நம்மள மாதிரி பெரிய குடும்பங்களை எல்லாம் ஏமாத்து பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த மாதிரி ஆளுங்களோட வேலையே. நீங்க அவன் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க என்று ஆனந்தி கவலையுடன் சொன்னாள். வர்தன், எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட மானம் போன விஷயத்த இப்படி பொய்யா இத்தனை பேருக்கு முன்னால சொல்ல மாட்டா. என்னோட பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லவன்னு உங்களுக்கே தெரியும். இந்த விக்ரம எத்தனை நாளா தெரியும் உங்களுக்கு? கொஞ்ச நாள் பழக்கத்துல அவரோட முழு கேரக்டரையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா உங்களால என்று கேட்டார் வாசுதேவன் மூர்த்தி. அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட வர்தனுக்கு உண்மையிலேயே பயமாக இருந்தது. அவர் மெதுவாக திரும்பி விக்ரமை பார்த்தார். விக்ரம் எப்போதும் போல எந்த பதட்டமும் சலனமும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் இன்னமும் மோசமான நிலைமைக்கு வரவில்லை என்பதை வர்தன் புரிந்து கொண்டார். தேவையில்லாம இந்த முட்டாள் மூர்த்தியும் அவனோட பொண்ணும் சேர்ந்து விக்ரம கோபப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, அதனால என்ன நடக்க போகுதுன்னு இன்னமும் அவங்களுக்கு புரியல. ரெட்டி குடும்பத்தையே ஓட விட்டவன் இந்த விக்ரம். மகேந்திரா குடும்பத்தை அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சவன். இப்போ ஹைதராபாத்துக்கு வந்து இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆளு கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு அவங்களே அழிச்சுக்க போறாங்களே, இந்த நிலைமையை நான் எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது என்று வர்தன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டார். மிஸ்டர் விக்ரம்,
இந்த விஷயத்துல என்று ஏதோ சொல்ல வந்த வர்தன் அடுத்து அவனிடம் எப்படி பேச வேண்டும், என்ன சொல்லி சமாதானம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முழித்துக்கொண்டு அப்படியே நின்றிருந்தார். விக்ரம் கூலாக வர்தனை பார்த்து, மிஸ்டர் வர்தன், இன்னைக்கு இது உங்களோட பார்ட்டி. இதுல நான் எதுவும் கருத்து சொல்லவோ செய்யவோ விரும்பல. இந்த விஷயத்துல நீங்களே ஒரு முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே என்று சொன்னான். அவன் பேசுவதிலிருந்து விக்ரம் அந்த அளவுக்கு கோபமாக இல்லை என்பதை வர்தன் புரிந்து கொண்டார். தேங்க்யூ மிஸ்டர் விக்ரம் என்று ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக் கொண்டு சொன்னார் வர்தன். விக்ரம் இந்த நேரத்தில் கோபப்பட்டிருந்தால் நிலைமை இன்னமும் தீவிரமாக முடிந்திருக்கும் என்று வர்தன் நினைத்தார். வர்தன், எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க சொல்லிதான் நாங்க வந்தோம். இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எங்களை அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா அவன் பதில் சொல்லியே ஆகணும் என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு மெதுவாக சொன்னான் வாசுதேவன் மூர்த்தி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க 2 பேரோட கையையும் வெட்டி அவங்களுக்கு இந்த மூர்த்தி நான் யாருன்னு காட்டியிருப்பேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். ஆமா அங்கிள், நீங்களும் என் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நானும் அனிஷாவும். அவன் எங்களை அவமானப்படுத்தினது கிட்டத்தட்ட உங்களை அவமானப்படுத்தினது மாதிரி தான். அதனால நீங்க தான் இதுல ஒரு முடிவெடுக்கணும் என்று ஆனந்தி கொஞ்சம் பாவமாக முகத்துடன் சொன்னாள். வர்தன் அங்கிள், என் முகத்தை பாருங்க, எவ்வளவு ரத்தம்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விக்ரமும் அவனோட பாடிகார்டும் தான். என்னோட முகத்துல இந்த காயம் மாறவே 1 வாரத்துக்கு மேல ஆகும் போல. இதே மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் எப்படி அடுத்த 1 வாரத்துக்கு ஹைதராபாத் சிட்டிக்குள்ள போக முடியும் என்று கார்த்திக் கோபத்துடன் வர்தனிடம் கம்ப்ளைண்ட் செய்தான். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்களா என்று அதுவரைக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வர்தன் சத்தமாக எல்லோரையும் பார்த்து சொன்னார். உடனே கண்ணியமான தோற்றத்துடன் ஆனந்தியையும் கார்த்திகையும் பார்த்து, ஆனந்தி, கார்த்தி, உங்க 2 பேரு மேலதான் தப்பு. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்கி உங்க அப்பாவுக்கு நீங்க தான் அவமானத்தை தேடி கொடுத்திருக்கீங்க என்று சொன்னவர் திரும்பி மூர்த்தியை பார்த்து, இங்க பாருங்க மிஸ்டர் மூர்த்தி, நாம இங்க பிசினஸ் பேச வந்திருக்கோம். ஆனா சூழ்நிலை வேற மாதிரி மாறிடுச்சு. மிஸ்டர் விக்ரமோட கேரக்டருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். அவர் மேல எந்த தப்புமே இருக்காது. அதை நான் உறுதியா சொல்றேன். உங்களுக்கு என்னை ரொம்ப வருஷமா தெரியும். என்னோட வார்த்தைகளை நீங்க நம்பினா என் கூட வந்து மீட்டிங்ல உட்காருங்க. இல்லனா தாராளமா இந்த இடத்துல இருந்து வெளியே போகலாம் என்று வர்தன் உறுதியாக சொன்னான். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்போவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.